ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தீபாவளி ஸ்நாக்ஸ் ரெசிபி முறுக்கு தான் பார்க்க போகிறோம். முறுக்கு பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ரொம்பவே ஒரு சூப்பராக இருக்கும். தீபாவளினாலே கண்டிப்பாக முறுக்கு இல்லாமல் இருக்காது. வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நிறையாவே சொல்லியிருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இன்றைக்கி 1 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். அதாவது படி கணக்கில் சொல்லணுன்னா ஒரு படி. இப்போ இதை நம்ம தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். நீங்கள் ரொம்ப நேரம் ஊற வைக்காதீங்க. ரொம்ப நேரம் நம்ம அரிசியை ஊற வச்சோன்னாக்கா ஒரு புளிப்பு வாடை வந்துடும். அதாவது உங்களுக்கு ரொம்ப நேரம் ஊற வச்சிங்கன்னா கண்டிப்பாக மாவு ஒரு மாதிரி புளிச்ச வாடை வரும். அப்படி இல்லைன்னா நம்ம முறுக்கு சுடும்போது அதோட டேஸ்ட்டு அந்த ஒரு ஸ்மெல்லெல்லாம் மாறும். அதனால் கரெக்டாக ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா அந்த மாதிரி தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்துருங்க. இப்போ இதை நீங்கள் நல்லா ஒரு சன்லைட்டில் வெயில் படுற இடத்துல இந்த மாதிரி நீங்கள் காய வச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட ஈரப்பதமே இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா சன்லைட்டில் காய வச்சு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 1/4 கிலோ உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். இப்போது இதை நீங்கள் நல்லா இந்த மாதிரி ஒரு கை பொறுக்கிற சூடு வர்ற அளவுக்கு மட்டும் வறுத்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு அந்த உளுத்தம் பருப்போட கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. கொஞ்சம் நம்ம வறுக்கும்போது மணம் வரணும், கையில் பொறுக்கிற சூடு இருக்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது கூடவே நான் ஒரு 1/4 கப்புக்கு, அதாவது ஒரு 100 கிராமுக்கு நான் பாசிப்பயிறு சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் நீங்கள் ரொம்ப வறுக்காமல் அந்த கை பொறுக்கிற சூடு லைட்டாக அந்த மணம் வரும் அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போது இதில் நம்ம சாப்பாட்டு அரிசின்னு சொல்லுவாங்க, அதாவது புழுங்க அரிசி. உங்கள் கையினால் ஒரு 2 கைப்பிடி அரிசி போட்டு அதை நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கோங்க. இது பொரி அரிசின்னு சொல்லுவாங்க. அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வரணும். இது சேர்க்குறதுனால உங்களுக்கு முறுக்கு நல்லா மணமாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நம்ம ஆல்ரெடி வெயிலில் காய வச்சுருந்த அரிசி நல்லாவே காஞ்சி ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது கூட நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருந்த உளுத்தம்பருப்பை நல்லா ஆற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. இப்போது அதை நான் இது கூட சேர்த்துக்கிறேன். இது கூடவே நான் அந்த பாசிப்பயிரையும் நல்லா ஆற வச்சுட்டு சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்க அந்த புழுங்கல் அரிசியையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா மெஷினில் கொடுத்து முறுக்கு மாவு அரைக்கணும்னு சொல்லி அரைச்சிங்கன்னா நல்லா அரைச்சி கொடுப்பாங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்க உளுத்தம்பருப்பு, பாசிப்பயிறு, புழுங்கல் அரிசி இது எல்லாமே சேர்த்து நீங்கள் அரைக்கும்போது முறுக்கு நல்லா வாசமாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இந்த மாதிரி முறுக்கு மாவை அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக ஆற வச்சுருங்க. ஆற வைக்காமல் நீங்கள் டைரெக்டாக மூடி வச்சிங்கனாக்கா உங்களுக்கு முறுக்கு சீக்கிரமாக கலர் சேஞ்ச் ஆகிடும். இப்போது நம்ம முறுக்கு செய்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், இது எல்லாத்தையும் தண்ணியில் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி கல் உப்பு தான் எடுத்திருக்கேன். இப்படி நம்ம தண்ணியில் கரைச்சிட்டு சேர்க்கும்போது உங்களுக்கு உப்பும் அந்த பெருங்காயத்தூளும் ஈவனாக மாவு எல்லாத்துலேயுமே ஸ்ப்ரெட் ஆகும். அதுக்காக தான் நான் கரைச்சி எடுத்திருக்கேன். இப்போது நம்ம கடையில் அரைச்சிட்டு வந்திருந்த மாவை இந்த மாதிரி ஒரு முறை சலிச்சிட்டு எடுத்துக்கோங்க. இப்படி சலிக்கிறதுனால நம்ம மெஷினில் ஏதாவது உங்களுக்கு தூசி இல்லை ஏதாவது உங்களுக்கு சின்ன சின்ன பொருட்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் உங்களுக்கு இப்படி சலிக்கிறதுனால அதில் வந்துடும். இப்போது நான் சலிச்சிட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் நான் ஒரு 50லேருந்து ஒரு 100 கிராம் பட்டர் சேர்த்துக்கிறேன். என்னோடய பட்டர் ஃப்ரிட்ஜில் இருந்ததுனால இந்த மாதிரி நான் மெல்ட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் ரூம் டெம்பரேச்சரில் வச்சுருந்தீங்கன்னா டைரெக்டாக சேர்த்து இந்த மாதிரி ஒரு முறை பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நம்ம ஏன் பட்டர் சேர்க்குறோன்னாக்கா உங்களுக்கு கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். அதோடு நீங்கள் ரொம்ப பட்டர் சேர்த்துறாதீங்க. ரொம்ப பட்டர் சேர்த்திங்கனாக்கா மாவு உதிர்ந்து வரும். அதோட உங்களுக்கு ரொம்ப எண்ணெய் குடித்த மாதிரி இருக்கும். அதனால் கரெக்டாக ஒரு 50லேருந்து 100 கிராம் சேர்த்துக்கோங்க போதும். 1 கிலோ மாவுக்கு அது கரெக்டாக இருக்கும். இப்போது டேஸ்ட்டுக்காக நான் எள்ளு சேர்த்துக்கிறேன். எள்ளு நான் ஏன் சேர்த்துருக்கேனாக்க டேஸ்ட்டுக்காக மட்டும் சேர்க்கல. நம்ம முறுக்கை செஞ்சு வச்சுட்டு ஒரு 10லேருந்து 15 நாளோ இல்லை 1 மாதம் கூட வச்சு சாப்பிடுவோம். அப்படி வச்சு சாப்பிடும்போது அந்த எண்ணெய்னால நமக்கு ஏதாவது டைஜஷன் ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்காக, அதாவது செரிமான கோளாறு எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம எள்ளு சேர்க்குறோம். எள்ளு நல்ல செரிமான சக்தியை கொடுக்கும். இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே நல்லது. அதனால கண்டிப்பாக எள்ளு சேர்த்துக்கோங்க. இப்போது நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த தண்ணியை ஊற்றி நல்லா இந்த மாதிரி அழுத்தி பிசைஞ்சிக்கிறேன். நீங்கள் இப்படி அழுத்தி பிசைகிறதுனால
பிடிக்கிறதுனால உங்களுக்கு ஏதாவது ஏர் கேப்ஸ் இருந்துச்சுனாக்கா, அது எல்லாம் நல்லாவே உங்களுக்கு க்ளோஸ் ஆகும். கண்டிப்பா இந்த மாரி அழுத்தி பெசஞ்சுக்கோங்க. இந்த மாரி நீங்க அழுத்தி பெசையாம நீங்க ரெடி பண்ணீங்கனாக்க தான், உங்களுக்கு அந்த முறுக்கு வெடிக்கிறது எண்ணெயில போட்டதோட வெடிக்கும். அதனால எந்த அளவுக்கு உங்களால அழுத்தி பெசைய முடியுமோ, இந்த மாரி நல்லாவே அழுத்தி பெசஞ்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு எந்த கேப்பும் விழுகாது. கண்டிப்பா மாவ சலிச்சுட்டு சேருங்க. மாவ சலிச்சுட்டு சேர்த்தீங்கனாலும், உங்களுக்கு இந்த மாரி எண்ணெயில போடும்போது வெடிக்காது. அதுக்காக தான் நான் இந்த மாரி சலிச்சுட்டு சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மாரி நல்லா அழுத்தி பெசஞ்சுக்கோங்க. இப்போ எனக்கு மாவு ஓரளவுக்கு நல்லாவே நான் அழுத்தி பெசஞ்சுட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க ஓமம், ஜீரகம் இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். எல்லாமே அந்த செரிமானத்துக்காக தான் சேர்க்கிறது. நான் அன்னைக்கு எள்ளு மட்டும் தான் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மாவ உங்களோட உரல் எந்த சைஸ்ல இருக்கோ அதுக்கு ஏத்த மாரி நீங்க உருட்டி எடுத்துக்கோங்க. நம்ம முறுக்கு சுடுறதுக்கு முன்னாடியே இந்த மாரி நீங்க ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். நம்ம சட்டுன்னு அடுத்தடுத்த முறுக்கு சுட்டர்லாம். நீங்க பிகினர்ஸா இருக்கீங்க, இல்ல கிட்ஸ் இருக்காங்க, நீங்க சிங்கிள் ஹேண்டா தான் நீங்க செய்ய போறீங்க அப்படின்னாக்க, இந்த மாரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் ரெடி பண்ண மாவு மேல லைட்டா ஈரம் பண்ண துணிய மூடி வச்சுக்கிறேன். இந்த மாரி மூடி வைக்கிறதுனால உங்களுக்கு மாவு சீக்கிரமா காயாது. உங்களுக்கு ஈஸியாவும் இருக்கும் எடுத்து செய்றதுக்கு. நான் இந்த மாரி மூடி வச்சுக்கிறேன். இப்போ நீங்க முறுக்கு சுடுறதுக்கு முன்னாடி அந்த உரல்ல நீங்க கொஞ்சமா ஆயில் அப்ளை பண்ணிட்டு நீங்க அடுத்து முறுக்கு சுத்துறதுக்கு ஆரம்பிச்சீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ நான் ஆயில் அப்ளை பண்ணிட்டேன். இந்த மாரி எல்லா இடத்துலயும் நல்லா தடவி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம முறுக்கு சுடுறதுக்கு முன்னாடி இதுலேருந்து ஒரு உருண்டை எடுத்து வச்சுட்டு, நீங்க ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு புழிஞ்சு பாருங்க. உங்களுக்கு எந்த கேப்ஸுமே வராம நல்லா கீழ வருதான்னு பாருங்க. அதே மாரி உங்களுக்கு கீழ வர்றப்போ துண்டு துண்டா விழுகக்கூடாது. இப்படியெல்லாம் விழுகாம இருக்குது அப்படின்னாக்கா, உங்க மாவு கரெக்டான பக்குவத்துல இருக்குன்னு அர்த்தம். இப்போ என்னோட மாவு கரெக்ட்டா இருக்கு. நான் தான் அத கீழ எடுத்து விடுறேன். இந்த மாரி தான் இருக்கணும். இப்படி இருந்தா தான் உங்களுக்கு மாவு கரெக்டான பக்குவத்துல இருக்குன்னு அர்த்தம். நீங்க பிகினர்ஸா இருக்கீங்க அப்படின்னா, டைரக்ட்டா ஆயில்ல புழியறதுக்கு பயமா இருக்கு. இல்ல நீங்க புழிஞ்சு வச்சு போடுறதுக்கு பயமா இருக்குனாக்க, இந்த மாரி 2 கரண்டி எடுத்துட்டு, அதுல நீங்க புழிஞ்சு விட்டுட்டு, அப்புறமா நீங்க ஆயில்ல போட்டீங்கன்னா, உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். இல்ல இதுவும் கஷ்டமா இருக்குனாக்க, இந்த மாரி ஒரு பிளேட்ல நீங்க புழிஞ்சு வச்சுட்டு, நீங்க அப்புறம் கூட எடுத்து போடலாம். இதுல உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கோ அந்த மெத்தட்ல செஞ்சுக்கோங்க. இன்னும் இப்போ இது எல்லாத்தையும் விடவே ரொம்ப ஈஸியான மெத்தட்னா இப்போ சொல்ல போறது தான். இப்போ இந்த மாரி ஒரு வெள்ளை துணி எடுத்துக்கோங்க. அத லைட்டா ஈரம் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதில உங்களுக்கு எத்தன முறுக்கு சுட்டு வச்சுக்க முடியுமோ, நீங்க சுட்டு வச்சுட்டு, அதுக்கப்புறமா ஆயில்ல ஒண்ணு ஒண்ணா எடுத்து போட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியா இருக்கும். இப்போ இந்த ஆயில்ல நீங்க போட்ட முறுக்கு உங்களுக்கு வேகறதுக்குள்ள நீங்க அடுத்த பேட்ச் ரெடி பண்ணிடலாம். இப்படி ரெடி பண்ணீங்கன்னா ரொம்பவே ஈஸியா இருக்கும். இப்போ எனக்கு ஆயில் சூடா இருக்குதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக, இப்படி நான் ஒரு சின்ன பீஸ் முறுக்கு நான் போட்டு பார்க்குறேன். உங்களுக்கு அது கீழ போட்டதும் மேலே எலும்பி வந்துருச்சு. ஸோ, உங்களுக்கு ஆயில் கரெக்டான சூடுல இருக்குன்னு அர்த்தம். இப்போ நீங்க பிகினரா இருக்கீங்கன்னா, இந்த மாரி கரண்டியில டைரக்ட்டா போட்டுக்கோங்க. அப்படி இல்ல அப்படின்னா, இந்த மாரி நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்கனாக்கா, உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். நம்ம ஒரு பேட்ச்லயே ஒரு 5, 6 முறுக்கு நம்ம டைரக்ட்டா ஆயில்ல போட்டுறலாம். ஸோ, உங்களுக்கு ஆயில் எந்த அளவுக்கு இருக்கணும்னாக்கா, ரொம்ப ஃபுல்லா வச்சுக்காதீங்க. ஒரு 1/2 பேனுக்கு இருந்தா போதும். நீங்க முறுக்கு சுடும் பொழுது மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. ரொம்ப அதிகமா வச்சீங்கனாலும் உங்களுக்கு சீக்கிரமா முறுக்கு கலர் சேஞ்ச் ஆயிடும். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னாக்கா, ஓரளவுக்கு நான் ஃபர்ஸ்ட்டு போட்டது எல்லாமே சலசலப்பு அடங்கிடுச்சு. அத நான் தனியா எடுத்துக்கிறேன். இந்த மாரி நீங்க முறுக்கு சுடுறதுக்குன்னு கம்பி இருக்குது. அப்படி இல்லன்னா இத வடை சுடுற கம்பின்னு சொல்லுவாங்க. இத வச்சு எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். இப்படி இந்த மாரி ஒரு ஜன்னீல வச்சு கொஞ்ச நேரம் நீங்க அத அந்த மீதம் இருக்க எண்ணெயெல்லாம் நீங்க வடிகட்டிட்டு, அப்புறமா ஒரு பேன்ல போட்டுக்கிட்டீங்க, ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டீங்கன்னா, உங்களுக்கு அந்த சீக்கிரமா அந்த எண்ணெய் ஸ்மெல் எல்லாம் வராது. அவ்வளோதான் ஒரு சூப்பரான முறுக்கு ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்க முறுக்கு புழியும் பொழுது, உங்களோட முறுக்கு நீங்க எடுத்து விடாம அதுவே டைரக்ட்டா விழுந்துச்சுன்னா, தண்ணி அதிகமா சேர்ந்திருக்குன்னு அர்த்தம். இன்னும் கொஞ்சம் போல மாவு சேர்த்துட்டு நீங்க பெசஞ்சீங்கனாக்கா, உங்களுக்கு எண்ணெய் குடிக்காது, முறுக்கும் கரெக்ட்டா வரும். ஸோ, நான் இதில நெறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன். நீங்களும் அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டிடி ஷைன் ரெசிபீஸ் அண்ட் டிப்ஸ் சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்க. பாய்.